கண்களை திறக்கும்படியாக மனக்கண்களை கர்த்தர் திறந்து நம்மோடு கூட பேசத்தக்கதாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மனத்திலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மனத்திலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மனத்திலே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நம்மை மகிமைப்படுத்துகிறோம், நம்மை உயர்த்தி பிடிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் பெரியவர், நீர் எங்களை நேசிக்கிறவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களுக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர். உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசும் எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டு, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து, உம்முடைய வார்த்தையை கவனமாய் நாங்கள் கேட்டு, அது எங்கள் மனதிலே நாங்கள் நிறுத்தி, அதன்படி நடக்க நாங்கள் எங்கள் முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்க எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு முன்குறித்த நாள். இந்த நாளிலே உங்களை முகமுகமாக சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தலாம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், ஊழியருடைய அம்மா அவர்களுக்கும், ஊழியருடைய குடும்பத்தினர், சபை மக்கள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற, உழைத்து கொண்டிருக்கிற, ஊழியத்துல உதவி செய்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும், பொறுப்பாளர்கள், பாடற் குழுவினர், இசைக்கருவி வாசித்த சகோதரர், இப்படி ஒவ்வொருவரையும் குறிப்பாக நாங்கள் சொல்லி உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய பெயராலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நீங்கள் பல்லுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக ஆண்டவர் உங்களை வளர்த்தெடுப்பார். ஆண்டவருக்காக சாட்சியாக நீங்கள் நிற்பீர்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நல்லதொரு சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். நல்ல ஆராதனை, மிக கட்டுப்பாடான ஒரு சபை. ஆகவே உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய பெயராலே மீண்டும் வாழ்த்துவதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம். நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாய் ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். நாம எடுத்துக்கொள்ளலாம். வாசியுங்கள். 2 தீமோத்தேயும் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷர்
தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் அறிந்து கொள்ளுதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமும் வார்த்தை யாரால் அருளப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரத்தை நீங்க பார்க்கணும்னா ரொம்ப அழகாக நீங்க ஒரு விசேஷம் தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எத்தனை ஆக்கியோன்களால் எழுதப்பட்டது தெரியுமா? 40க்கும் அதிகமான ஆக்கியோன்கள் இதை எத்தனை ஆண்டுகள் எழுதினார்கள்? 1600 ஆண்டுகள் கால அளவில் வேறு வேறு காலகட்டத்தில். நான் சொல்றது புரியுதா? எத்தனை ஆண்டுகள் இது எழுதுறாங்கன்னா 1600 ஆண்டுகள் குறைந்தபட்சம். ஆனா அவங்க அந்த 40க்கும் மேற்பட்ட ஆக்கியோன்கள் ஒருத்தர் சந்திச்சதே கிடையாது. ஏன்னா அவங்க வேறு வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மீனவர்கள், மேய்ப்பர்கள், ராஜாக்கள், கல்வியாளர்கள் என்று பல தரப்பட்டவர்கள் எழுதினார்கள். இதுல விசேஷம் என்ன என்று சொன்னால், இந்த வார்த்தை ஆகிய ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரையிலும் ஒரு மைய கரு இழையோடி கொண்டிருக்கும். நான் சொல்றது புரியுதா? இழையோடி கொண்டிருக்கும். எழுதினவர்கள் பல காலகட்டத்தை பல மக்கள் எழுதினார்கள், பல தரப்பட்ட மக்கள் எழுதினார்கள், பல காலகட்டத்தை சார்ந்தவர்கள் எழுதினார்கள். ஆனால் இது வேறுபடவே கிடையாது. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட கருப்பொருள் வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் வெளிப்படும். அல்லேலூயா. அதுதான் இந்த வேதாகமத்தினுடைய விசேஷத்திலும் விசேஷம். அப்ப ஒரு மன ஆவி அவர்களுக்குள் இருந்தது, ஒரு மனம் அவர்களுக்குள்ளே நிலைத்திருந்தது. ஆகவே அந்த கரு மாறவே இல்லை. எல்லா பகுதிகளிலும் அது அப்படியே வெளிப்பட்டுக் கொண்டே போனது. பல சூழ்நிலைகளில் அவர்கள் வாழ்ந்து எழுதினார்கள், பல காரியங்களை எழுதினார்கள், பல கருத்தை வெளிப்பட்டார்கள். ஆனால் அந்த கரு பொருள் மாத்திரம் மாறுபடவே இல்லை என்பது விசேஷத்திலும் விசேஷம். சரி, இதுக்கு என்ன பெயர் தெரியுமா உங்களுக்கு? வேதாகமம், அப்புறம் பரிசுத்த வேதாகமம், அப்புறம் விவிலியம், அப்புறம் தேவனுடைய வார்த்தை, அப்புறம் விளக்க உரை, அப்புறம் சொல்லுங்க. பத்தியா நின்னுட்டீங்க பாத்தீங்களா? சத்தியத்தின் ரகசியங்கள், அப்புறம் தேவனுடைய வார்த்தை, அப்புறம் வெரி குட், சூப்பர். சரி, இப்ப நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நீங்க மனசுல வச்சுக்கீங்க. புரியுதா? நீங்க பல சொன்னீங்க இல்லையா? இந்த வேதாகமத்துல காட்டின உடனே என்ன சொன்னீங்க? பல விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? எல்லாரும் பல விஷயங்கள் சொன்னீங்க. நீங்க சொல்லாத 3 விசேஷத்தை உங்களுக்கு சொல்றேன், மனசுல வச்சுக்கீங்க. நம்பர் 1, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரூல் புக், கைட் புக். என்னது? கைடு, ரூல் புக். நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம் இது. ரைட்டா? கரெக்டா? ஞாபகம் வச்சுக்கங்க. இயல்பா ஞாபகம் வச்சுக்கங்க.
இதை நீங்க மனசுல ரொம்ப இயல்பா மனசுல வச்சுக்கணும். இது ரூல் புக். நம்பர் 2, இப்ப நீங்க பல பொருட்கள் வாங்குவீங்க. என்ன வாங்குவீங்க? பல பொருட்கள் வாங்குவீங்க. பைக்கா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம், டார்ச் லைட்டா இருக்கலாம். ரைட்டா? எந்த பொருள் வாங்கினாலும், லேண்ட்ரின் விளக்கு வாங்கலாம் இல்லையா, டார்ச் லைட் வாங்கலாம். என்ன பொருள் வாங்கினாலும் ஒரு பொருளை கூட கொடுப்பாங்க. என்ன பொருள்? கேரண்டி கார்டு. வெரி குட், சூப்பர். யூசர் மேனுவல் கொடுப்பாங்களா? எந்த பொருள்னாலும், சைக்கிள் வாங்கினாலும் கொடுப்பான், மோட்டார் சைக்கிள் வாங்கினாலும் கொடுப்பான், கார் வாங்கினாலும் கொடுப்பான், எந்த பொருள் வாங்கினாலும் ஒண்ணு கொடுப்பான். அது மேனுவல் கொடுப்பான். கரெக்டா? இப்ப உங்களுக்கான மேனுவல் எது? எது? பைபிள். கையை தூக்கி உயர்த்தி காட்டுங்க. பரிசுத்த வேதாகமத்தை உயர்த்தி காட்டுங்க. என்னன்னு காட்டுங்க. இது என்னுடைய மேனுவல். யாருடைய மேனுவல்? என்னுடைய மேனுவல். இது எல்லாருக்குமானது. உங்களுக்கானது, 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 உங்களுக்கானது. உங்களுடைய மேனுவல். ரைட்டா? மூன்றாவது ஒரு விசேஷம், இது ரோட் மேப். சகோதரி சொன்னாங்க, வழிகாட்டி இல்லையா? இப்ப செல்போன்ல மேப் இருக்கு, கூகுள் மேப் இருக்கா? நம்ம எந்த இடத்துல போட்டு எந்த இடம் போனாலும் வழிகாட்டிடும். அப்ப இது என்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிற வழிகாட்டி. ஹல்லேலூயா. எத்தனை? இப்ப நான் 3 தான் சொன்னேன், நிறைய இருக்கு. நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நான் நிறைய சொல்லுவேன். ரைட்டா? இப்ப 3 மட்டும் மனசுல வச்சுக்கங்க. 3 மட்டும் மனசுல வச்சுங்க. இன்னொரு சந்தர்ப்பம் வரும் பொழுது இன்னும் நிறைய காரியங்களை நாம் குறித்து பேசலாம். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, கடந்த முறை நான் ஐயா அவர்களை சந்தித்தேன். திடீர் என்று இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது, அது வரைக்கும் நான் பல முறை போயிருக்கிறேன். ஒரு நாளும் இங்க ஒரு சபை இருக்கு எனக்கு தெரியவே தெரியாது. பல முறை போயிருக்கிறேன். ஆனால் இந்த பக்கத்திலிருந்து வரும் பொழுது பார்த்தா சபை இருந்தது. சரி, போய் யூ-டர்ன் போட்டு நின்று அவர்கிட்ட பேசிட்டு போனேன். அப்ப அவர் என்கிட்ட ஒரு விசேஷத்தை சொன்னார். என்ன விசேஷம்? நிறைய பேர் வராங்கயா, நிறைய பேர் வராங்க, நிறைய அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது. அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே போயிடுறாங்க. அது கூடாது இல்லையா? அப்போ ஆண்டவரை நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? வார்த்தையானவரை நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? அவர் எப்படிப்பட்டவர் இல்லையா? வெறும் அற்புதம் செய்யறதுக்காக தான் ஆண்டவரா? இல்ல, என்னை உருவாக்கினவர் அவர். தாயின் கருவிலே என்னை உருவாக்கினது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தை உண்டாக்கினது யார்? இயேசு கிறிஸ்து. கரெக்டா? நீங்க பேசலாம். அங்க பாரு, பக்கத்துல அங்க பேசிருக்கிறான் பத்தியா? தம்பி 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 பத்தியா? எவ்வளவு சொன்னாலும் கேட்குவான். நீ இப்படி முன்னாடி இங்க வா, நீ இங்க வா, நீங்க நீதான் நீ இங்க வா, இங்க வந்து நல்லா என்ன கவனிக்கணும். யார பாக்கணும்? யார பாக்கணும்? நீ என்னதான் பாக்கணும். எல்லாருக்கும் யாரும் நீ இந்த பக்கம் வந்துருமா, அப்படி வந்துரு. நீ எனக்கு தெரியலம்மா, நீ கூட முன்னாடி வந்து. நீ எனக்கு தெரியவே இல்லை. இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்துரு. இன்னும் கொஞ்சம். ரைட், வெரி குட். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஒரு விசேஷமான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். பரிசுத்த வேதாகமம் எனக்கு எப்படிப்பட்டது என்றது நான் தெரியாமல் இருப்பதனாலதான் நான் அதை பயன்படுத்தவில்லை. நான் என்ன பண்ணல? பயன்படுத்தவே இல்லை. ஆண்டவருடைய வல்லமை எனக்கு என்னன்னே தெரியாது. சும்மா நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். எனக்கு அப்படிதான் சொல்லுவேன். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது நீங்க இன்னும் அனுபவித்து பார்க்கவில்லை. அப்ப அவருடைய அப்பேற்பட்ட மகத்துவமான தெய்வம் நம்முடைய தெய்வம். ரைட்டா? அப்ப என்னை உருவாக்கினவர் அவர், இந்த உலகத்தை படைத்தவர் அவர், செடி கொடி மரம் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர். அவராலே அல்லாமல்
ஒரு அணுவும் அசைவதில்லை. நம்புறீங்களா? அப்ப நம்பினா எதுக்கு வரல? நம்புறேன். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நான் சொல்றத செய்யறது இல்ல, சொல்றது மாதிரி நானே நடக்கிறது. இதான் அதனுடைய அர்த்தமே, வேற ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய நான் உண்மையா ஆண்டவர் தான் என்னை உருவாக்கினார், என்னை படைத்தார், என்னை ஆளுகிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு வழி நடத்து, எனக்கு உதவி செய்கிறார், என் மீது நோக்கமாயிருக்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நம்பினால் அதை நீங்கள் செயல்ல காட்டணும். ரைட்டா? வெறும் வாயில சொன்னா அது பத்தாது, அது வேஸ்ட், நிச்சயமா வேஸ்ட். நான் நம்பினா, நான் விசுவாசித்தால் நான் என்ன பண்ணணும்? செயல்ல காட்டணும். ஐயா ஒரு குறிப்பு சொன்னாரு, எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியாது எனக்கு. அப்ப நிறைய பேர் இல்ல, அவர் அந்த குறிப்பு சொல்லும் போது நிறைய பேரு இல்ல, கொஞ்சம் பேர் தான் இருந்தீங்க. என்ன குறிப்பு சொன்னார் தெரியுமா? ஞாயிற்றுக்கு ஓய்வு நாள்ல எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரம்மா. நீங்க இருந்தீங்க. கேட்டாரு, என்ன கேட்டாரு? எத்தனை பேர் ஓய்வு நாளுக்காக ஆயத்தப்பட்டு வர்றீங்க? அது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எனக்கு இருக்குங்க, எனக்கு இருக்கு. எப்படி தெரியுமா? இந்த வாரம் இந்த ஊழியம் முடிச்சுதுன்னா, இந்த நாள் இந்த ஊழியம் முடிந்த இதோட இன்னும் இருக்கு எனக்கு. மொத்தம் 3 இடத்துக்கு போகணும் நான். இது முடிச்சுட்டு இன்னும் 2 இடம் இருக்கு. 2 இடம் ஊழியம் முடிச்சுட்டு நான் நைட்டு தான் போவேன் வீட்டுக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த நாள் முடிஞ்சது இல்லையா, திங்கட்கிழமை ஆரம்பிச்ச உடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் ஆயத்தப்படுவேன். எப்படி ஆயத்தப்படுவேன் தெரியுமா? இன்னும் 6 நாள் தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை வந்தா 5 நாள் தான் இருக்கு. புதன்கிழமை வந்தா 4 நாள் தான் இருக்கு அப்படின்னு நான் கணக்கு போடுவேன், கணக்கு பார்ப்பேன். ஒவ்வொரு வாரமும் இந்த வேலை எங்களுக்கு. அப்ப நாம் ஒவ்வொருவரும் அந்த அடிப்படையில வாழணும். வாழ்ந்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா? அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நீங்க பார்க்க முடியும், பார்க்க முடியும். இப்ப அவர் ஒரு சாட்சி சொன்னாரு, உண்மையில ரொம்ப அற்புதமான சாட்சி. அதனால நான் ஒரு வாரம் தவறிட்டேன், ஆனா ஆண்டவர் உடனே எனக்கு வெளிப்படுத்திட்டாரு, எனக்கு எப்படி பாதுகாத்தாரு, எல்லாவற்றையும் சொன்னார். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் இயல்பா நடக்கும், ரொம்ப இயல்பா நடக்கும். ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் சாதாரணையா? தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நீ பார்ப்ப. அப்ப அப்பேற்பட்ட தேவ ரகசியங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனா நான் எதை இன்னைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், சும்மா லோக்கல் விஷயங்களை பார்த்து உட்காந்துக்கிறோம். சும்மா லோக்கல் விசேஷங்கள், அதுக்கே நேரம் பார்க்க மாட்டேங்க. இப்ப பரம ரகசியங்களை நான் அறிந்து கொள்வது எப்பொழுது? ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு பரம ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும், ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்ல, தகுதி இல்ல, ஆயத்தம் இல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்னுடைய எண்ணம் எல்லாம் என்னவாக இருக்க வேண்டுமானால், பரலோகத்தை குறித்த சிந்தனை எனக்கு வர வேண்டும். பரலோகம். ஆண்டவர் போகும்போது ஒன்றை சொல்லிவிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் போகும்போது ஒன்றை சொல்லிவிட்டு போனார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லிவிட்டு போனார்? என்னமா? வெரி குட். அப்புறம் வெரி குட், சூப்பர்.
வெரி குட், வெரி குட். கை தட்டுங்க, வாசிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் இதை கேட்டீங்க? ஞாபகமே கிடையாது எனக்கு. உண்மைதானே? உண்மையா இல்லையா? என்ன சவுண்ட் வருதா இல்ல வரலையா தெரியல, கட் ஆகுது இல்லையே, வரல. எனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப ஏற்பட்ட ஒரு விசேஷத்தை உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்த கட்டாயத்துங்க சுவிட்ச் இறங்கிட்டுதா? அப்படியா? சரி, பரவாயில்லங்க. இது நல்லா இருக்கா? சரி. ஹலோ, கேக்குதா? சரி. நான் நினைக்கிறேன் இந்த மானிட்டர் இல்ல, நம்ம சவுண்ட் கேட்கிற மாதிரி இது செட்டப். ஓகே, சரி, நல்லா. இது கேக்குது, இது கேக்குது. கொஞ்சம் சவுண்ட் வைங்க. சரி. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? இதை இயல்பா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன்னு சொல்லி இருக்கிறார். எங்க வீட்டை கட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாரு? பரலோகத்துல. இப்ப இங்க ஒரு சகோதரி வந்தாங்க, நான் காம்பவுண்ட் போடணும், ஏதோ இன்னொரு அம்மா ஏதோ சொன்னாங்க, எனக்கு வீடு கட்டணும். இல்ல, நீங்க தானம்மா அவங்க எல்லாம் சொன்னீங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு பரலோகத்திலே ஒரு வீட்டை கட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப நீ கேட்கணுமா வேணாமா? ஆண்டவரே, அது எவ்வளவு பெருசு? 2 மாடியா 3 மாடியா? காம்பவுண்ட் இருக்கா காம்பவுண்ட் இல்லையா? ஏசி இருக்குமா ஏசி இருக்காங்க? போட்டீங்களா போடலையா? இப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, அது போடலாமா, அது இன்னும் அடுத்த வாரத்துல அது ரெடி பண்ணிடுவேன். இப்படி அப்டேட் பண்ணிக்கணுமா இல்லையா? பண்ணணுமா வேண்டாமா? ஆனா நான் பண்ணவே இல்லையே, எனக்கு அது தெரியவே இல்லை, ஞாபகமே இல்லை. அப்ப இப்படி நான் இருந்தால் எப்படி நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த தேசத்துல நான் ஸ்தாபிப்பேன்? கேட்டா இப்ப அவர் ஒண்ணு சொன்னார், இன்னொரு விசேஷம் சொன்னாரு. என்ன சொன்னார்னா, சுவிசேஷம் சொல்லணும்னு ஜெபம் பண்ணி உட்காந்துக்கிறோமே, அதுக்கு ஆனா ஏற்பாடு செஞ்சமா இல்லையா? செய்யணுமா வேணாவா? அப்ப நீங்க பரலோகத்தை குறித்த சிந்தை உங்களுக்குள்ள வந்தாதான் ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் சொன்னாரு, என்னெல்லாம் செஞ்சிருப்பாரு, இன்னைக்கு என் வீட்டை கட்டுறாரா அவங்க வீட்டை கட்டுறாரா? இல்ல, நான் யோசிப்பேன் வேண்டாமா? யோசிக்கணுமே வேண்டாமா? அந்த யோசனை எனக்கு வர வேண்டும். ஆனா நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்னா, நான் லோக்கல் விசேஷத்தையே பக்கத்துல சண்டை போட்டுக்கின்னு, அவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான், எனக்கு வேலை இருக்கு உனக்கு வேலை இருக்கு, இதையே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர பரம காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள் நான் சிந்திக்க வேண்டியது பெருசு, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. இன்னொரு விசேஷத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். காலையில இருந்து ஒன்றை நான் கவனித்தேன். நீங்க காலையில இருந்து வந்ததுல இருந்து உட்கார்ந்துருக்கிறேன். நான் எப்ப வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்ப வந்தேன்னு தெரியுமா? ஆமா, 8:45 8:50 நான் வந்துட்டேன். இங்க வந்து நின்னுக்கிறேன். நான் ஒருத்தர் வந்துட்டு போனாரு, அவரையும் பார்த்துட்டேன். அப்பதுல இருந்து நான் ஒண்ணு கவனிக்கிறேன். என்ன கவனிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேரை அவரவர் வீட்டார், அவருடைய சகோதரா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், அவங்க 3 பேரும் வந்து என்ன பண்றாங்க, டிராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது நியாயமா? இது உங்க கணவரை, உங்க தகப்பனாரை, உங்க சகோதரரை நீங்க என்னவா பயன்படுத்துறீங்க? டிரைவரா பயன்படுத்திக்கிறீங்க. எப்படி அது நியாயம்? அவங்களுக்கு அது புரியலையே. இப்ப இவ்வளவு பேர் பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்க, நிறைய தான், இது நிறைய தான் இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா காலியா இருக்க. உங்க வீட்டுல ஆண்கள் இல்ல குறைச்சலா? உங்களுக்கு உங்க வீட்டுல ஆண்களுக்கு குறைச்சலா? ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்களா? ஏன் என்ன எங்க இருக்கிறாங்க?
எங்க இருக்கிறாங்க? வீட்டுல இருக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:12 வாசிங்க. புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஓப்பரின் தங்கத்திலும் அபூர்வமாக்கிடுவேன் அப்படின்னு என்னங்க அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? சொல்லுங்களேன், என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா பார்க்கலாம். சீக்கிரம் சொன்னதான் லேட் ஆயிடும். சீக்கிரமா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. பயப்பட. நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். 2 காரியத்தை நான் எந்த சபைக்கு போனாலும் கேட்பேன். எத்தனை காரியம்? 2 காரியத்தை கண்டிப்பா பேசுவேன். நம்பர் 1 என்னது அப்படின்னா, நேரத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, ரைட்டா? சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொரு விசேஷத்தை சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நான் அப்படியே பேசிட்டு போகவே மாட்டேன். நீங்க உங்களை கேள்வி கேட்டு இன்டராக்டிவ் செஷனா தான் நான் நடத்துவேன். எப்பேற்பட்ட இதுவா இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரி ஊழியமா இருந்தாலும் சரி, அது இன்டராக்டிவ் செஷனா தான் இருக்கும். என்னுடைய செஷன் ஆராதனையிலும் சரி, ஃபாஸ்டிங் பிரேயரா இருந்தாலும் சரி, அல்லது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் என்னுடைய செஷன் எப்பவுமே இன்டராக்டிவ் செஷனா தான் இருக்கும். நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும், ரைட்டா? பொதுவா பதில் சொல்ல மாட்டாங்க, கரெக்டா? பொதுவா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். தப்பா இருக்கும். தப்பாயிடுமோன்னு ஒரு பயம். அதுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க என்ன பதில் சொன்னாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் பாருங்க, தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலா என்ன சொல்லுவானா, ரைட்டுன்னு தான் சொல்றேனே தவிர, ஆனா அதே நேரத்துல செய்தியை நீங்க கவனிச்சு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் அந்த செய்தியோடு வந்துடும், ரைட்டா? அப்ப இதுதான் என்னுடைய முறை, கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னொரு உண்மையும் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு உண்மை, ஆவியானவர், நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உண்மையை சொல்றேன். இப்ப செல்போன் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த செல்போன்ல அந்த டவருக்கு சிக்னல் வரும் தெரியுமா? அந்த சிக்னல் இருந்தா தானே பேச முடியும். அது மாதிரிதான் நானும், எனக்கு சிக்னல் வந்துட்டே இருக்கும். சிக்னல் வர வரதான் நான் பேசுவேன். சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்னால பேச முடியாது. அது எப்ப என்னன்னு தெரியாது, எனக்கு அப்படியே ஆஃப் ஆயிடும். நான் அப்படியே ஆஃப் ஆயிடுவேன், அப்படியே நின்றுடும். அப்ப நீங்க சிக்னல் எனக்கு வரணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உற்சாகமாய் கேட்கணும், எதிர்பார்ப்போடு கேட்கணும், ஒரு வாஞ்சையோடு கேட்கணும். அந்த வாஞ்சை தான் எங்களை உற்சாகப்படுத்தும். இன்னொரு உண்மையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. மாடு இருக்கு தெரியுமா? நீங்க பார்த்திருப்பீங்க, வீடுகள்ல மாடு இருக்கும். அந்த மாட்டை சில பேரு 3 லிட்டர் கறப்பான் பால். சில பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா? 7 லிட்டர் கறப்பான். எப்படி கறக்கிறது? தீனியா? ஆடுற மாட்டேன், பாடுற மாட்டேன். ஆமா, நீங்க இப்ப கறக்கிறது உங்க கையில தான் இருக்கு, எனக்கு உற்சாகம் இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் கிடையாது, என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டே இருப்பேன். நீங்க தான் என்கிட்ட இருந்து கறந்துக்கணும். எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துக்கணும். அது உங்க சாமர்த்தியம். நீங்க ஆடி பாடி கறந்துக்கணும். நீங்க உங்க முகத்துல அந்த உற்சாகம் இருந்து பொங்க வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அத்தனையும் உங்களுக்கு பிரயோஜனமானது. ஹல்லேலூயா. இது ஆண்டவருக்கு மகிமை, சரியா? அப்ப நல்லா கவனிங்க. இப்ப நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன், அதை குறித்து நீங்க சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதற்கு முன்பாக ஒரு விசேஷத்தை சொல்றேன், கவனிங்க. இப்ப உலகம் மிக ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கு, கரெக்டா? ஒரு உண்மை நேற்றுக்கு சொன்னாங்க. ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதியிலிருந்து வெறும் 6 நாள், ரைட்டா? 14 இருந்து வெறும் 6 நாள்ல எத்தனை பூகம்பமும் வந்தது தெரியுமா? 621 பூகம்பங்கள் வந்தது. அப்ப இதெல்லாம்
அலறணும், பயப்படணும். நீங்க நீங்க எச்சரிக்கை ஆகணும், உற்சாகம் ஆகணும். ஆனா உற்சாகமான மாதிரி தெரியல. அதுவும் குறிப்பா கொரோனா வந்துச்சா? கொரோனா வந்தது. கொரோனா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம்? 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷம் தானே ஆச்சு. என்னமோ 100 வருஷம் ஆன மாதிரி இருக்கு, நமக்கு தோணுது இல்ல? 100 வருஷம் ஆன மாதிரி தோணுது இல்ல? ஆனா அந்த கொரோனா காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா? நம்ம இருந்தோம் தெரியுமா? எப்படி இருந்தோம்? வீட்டுக்குள்ள கட்டுப்பட்டு இருந்தோம். எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. உலகமே அடைக்கப்பட்டிருந்தது. எப்போவாது கேள்விப்பட்டமா இந்த மாதிரி? எப்போவாது கேள்விப்பட்டமா? கேள்விப்படவே இல்லை. ஏன் கேள்விப்படல? ஏன் இது வந்தது தெரியுமா உங்களுக்கு? யாத்திராகமம் 15:26. யாத்திராகமம் பாருங்க. கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். ஆமா, பரிகாரம் என்ன தெரியுமா? ஹீலர்னு பேரு, சுகமளிக்கிறவர்னு பேரு. அப்ப என்ன அழகான வார்த்தை, எவ்வளவு வல்லமையான வார்த்தை. அப்போ ஏன் வந்துச்சு? கீழ்ப்படியில கீழ்ப்படியில ரைட்டா? கீழ்ப்படியாதனாலதான் வந்தது. ரைட்டா? வாசிங்க ஆமோஸ் 4:10. உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை போதுமா? அங்க என்ன சொன்னாரு? அங்க என்ன சொன்னாரு? ஒன்றையும் எகிப்தின் வியாதினா என்ன? எகிப்தின் வாதைனா என்ன? 10. அதனாலதான் அங்க வசனத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, ஒன்றையும் ஒண்ணு கூட அப்படின்னு சொல்றாரு. பண்ணேன். ஆனா இங்க என்ன சொல்றாரு? ஒத்த. பாத்தீங்க? அனுப்ப. இங்க என்ன சொல்றாரு? ஆமோஸ்ல ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் கீழ்ப்படியவில்லை. ரைட்டா? இப்ப எப்படி கீழ்ப்படியலைன்னு சொல்றேன். இப்ப புரிஞ்சுங்க. இப்ப வாசிங்க ஏசாயா 13:12. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்ன பொருள்? நீங்க உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம்ன்றாரு. சரி, ஓகே. அப்புறம் சகோதரிக்கு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு. ரைட், நல்லது, நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. நான் தான் சொன்னேன் தப்புன்னு சொல்லுவேனா? அபூர்வம்னா அப்படிதான். ரைட். இப்ப நீங்க அபூர்வம்னு ரைட் சொன்னீங்க. யாருக்கு யார அபூர்வமாக்குறேன்றாரு? புருஷனை. ரைட்டா? அதனை புரிஞ்சுக்கணும்ல, மைய அந்த கருவை புரிஞ்சுக்கணும் இல்ல, கை பிடிக்கணும் இல்ல. இப்ப சொல்லுங்க என்ன அர்த்தம்? சரி, இப்ப லகுவா புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லட்டுமா? ஏசாயா 4:1 வாசிங்க. அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இப்ப புரியுதா? என்னதுமா?
இப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, வாசிங்க ஏசாயா 29:11-12 வாசிங்க. வாசிங்க வாசிங்க. வாசிக்க அறிந்திருக்கிறவனிடத்துல ஒருவனிடத்தில் அவனை கொடுத்து நீ அதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாத இடத்தில் நீ கொடுத்தீனா நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்கவே தெரியாதியா அப்படின்பா. இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது புரியுதா? தயவு செய்து இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இதைத்தான் உங்களுக்கு நான் சொன்னேன். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறது, நிறைய இருக்கு. அறியாதது இப்ப ஒரு வார்த்தை இருக்கு, அறிந்தது கையளவு, கை மண்ணளவு இல்லையா? கையில எவ்வளவு மண் எடுக்கிறோமோ இந்த அவ்வளவுதான் அறிந்தது. அறியாதது அப்ப நான் என்ன பண்ணணும்? உலக அளவை நான் ஓரளவுக்கு ஒரு கை ஒரு பெட்டிலையோ ஒரு இவ்வளவு தூரத்திலையோ ஒரு அடிக்கோ 2 அடிக்கோ சேர்த்துக்கிறதுக்கு பிரயாசம் எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்கணுமா வேண்டாமா? ஆமா. ஆனால் அறிந்த அளவிலே நான் உட்கார்ந்து இருந்தேன்னா எப்படி எனக்கு விளங்கும்? ரைட்டா? இப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இன்னொரு விசேஷம் தெரியுங்களா? இன்னொரு விசேஷம், நிறைய பேருக்கு வேதாகமம் எனக்கு புரியலங்கிறாங்க. தமிழ்ல தான் இருக்கு, தமிழ் தானே இது, ஆனா தமிழே புரியல, தமிழ் எனக்கு புரியவில்லை என்கிறார்கள். கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல. ரைட்டா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வார்த்தை தான் அர்த்தம். படிச்சவனுக்கே புரியல, பெரிய பெரிய படிக்கிறாங்க, ஆனால் புரியவில்லை. அப்ப ஏன் புரியல என்றால், பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டால் புரியும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நான் பெற வேண்டும். அது எப்படி பெறுறது? எப்படி பெறுறது? எப்படி நான் கேட்கறது அவர்கிட்ட? நான் முட்டி போட்டு உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இது விளங்கல, ஆண்டவரே இது என்ன சொல்றீங்க, என்னமோ சொல்லி இருக்கு இதுல, எனக்கு புரியல. அப்போ புரிய வைப்பாரா வைக்க மாட்டாரா? வைப்பார்ல. நீங்க கேட்டிருக்கீங்களா? எதை கேட்டா கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். நான் தட்டவும் மாட்டேன், தேடவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். 1 மணி நேரம் வந்து உட்காந்துட்டு போயிடுவேன். அல்லேலூயா. நம்ம அப்படியா? நாம அந்த கூட்டமா? எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. அந்த கூட்டமாக இருக்காதீங்க, அந்த கூட்டமாக இருக்கவே இருக்காதீங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் பேசுகிற வரைக்கும் உட்காருங்க. அவர் உங்களோடு பேசுகிறார், அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை கேளுங்க. அதனாலதான் நாங்க நிறைய பேர்கிட்ட என்ன சொல்லுவோம்னா, படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க. இப்ப படிக்க தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க, படிக்க தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? படிக்க தெரிந்த எனக்கு எத்தனை ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரே ஆசீர்வாதம். படிக்காதவங்களுக்கு 2 ஆசீர்வாதம். எப்படி எப்படி அது 2 ஆசீர்வாதம்? படிக்க தெரியல, படிக்க தெரியாத எப்படி 2 ஆசீர்வாதம்? எப்படின்னா, ஒண்ணு உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க பேரனா இருக்கலாம், உங்க மகனா இருக்கலாம், உங்க தகப்பனா கணவனா யாரா இருக்கலாம், அவர்கிட்ட கொடுத்த, ஐயா நீங்க கொஞ்சம் படிங்க நான் கேட்கிறேன், உங்களுக்காக அவங்க படிப்பாங்க. ரைட்டா? அப்ப அவருக்கு அது ஆசீர்வாதம் கிடையாது, உங்களுக்கு தான் அது ஆசீர்வாதம். நீங்க அந்த வசனத்தை கேட்கறீங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கேட்பதற்கு பயன்படுத்துறீங்க பாருங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு. அப்ப இப்பேற்பட்ட பாக்கியத்தை நான் இழந்திருக்கிறேன். அப்ப இனி
உங்களுடைய எண்ணம் விரிவடைய வேண்டும், விரிவடைய வேண்டும். என்னுடைய எண்ணம் விரிவடைய வேண்டும், என்னுடைய செயல் விரிவடைய வேண்டும். இப்ப நான் சொன்ன அந்த ஒரு குறிப்பை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கொள்ளுங்க. 2011 சென்செக்ஸ் இல்லையா, ஜனத்தொகை கணக்கெடுப்பு, அதான் கடைசியா எடுத்தது இல்லையா. இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2008 அது வெளியிடுவாங்க. 2011 கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அந்த கணக்கெடுப்புல என்ன கணக்கு எடுத்தாங்க அப்படின்னா, பெண் விதவைகளுடைய எண்ணிக்கை 6.8 கோடி. தெரியுமா? 6.8 கோடின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுல சிங்கிள் பேரண்டும் அந்த கணக்குல வர்றாங்க. சிங்கிள் பேரண்ட் இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பிரபலமாயிட்டு அது ஃபேஷனா மாறிடுச்சு. ரொம்ப ஈஸியா சகிப்புத்தன்மை மக்கள் இடத்துல கிடையாது. சகிப்புத்தன்மை சீ அப்படின்னா உடனே நீ போ, நான் தனியா வாழ்ந்துப்பேன் அப்படிங்கிற மனநிலை எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. ஆக அந்த கணக்கும் அதுல சேருது. இப்ப 6.8 கோடினா உங்களால கணிக்க முடியுதா எவ்வளவு பேர் இருப்பாங்க? கணக்கு பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா நான் இப்ப ஒண்ணு சொன்னா நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க, உங்களால கணக்கு பார்க்க முடியும். அதே 2011 தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா? 7.21 கோடி. நான் சொல்றது புரியுதா? என்ன புரிஞ்சுது? தமிழ்நாட்டு மொத்த ஜனத்தொகை அளவிற்கு பெண் விதவை எண்ணிக்கை. ரைட்டா? அப்ப இப்ப பாருங்க, இப்ப அந்த வசனத்தை வாசிங்க, புரியுதா பார்க்கலாம். 13:12 புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஓபீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? அப்ப நீங்க உங்க ஆண் மக்களுக்கு இதை நீங்க சொல்லணுமா வேண்டாமா? ஏன் நீங்க சொன்னீங்களா இது வரைக்கும்? சொன்ன மாதிரி தெரியலையே. சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? அவங்க அடிச்சு பிடிச்சு வந்திருப்பாங்க. இப்ப இன்னொரு விசேஷம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப அந்த 4:1 படிச்சீங்க இல்லையா? 4:1 என்ன சொல்லுது அப்படின்னா 1:7 அப்படின்னு சொல்லுது ரேஷியோல. ரைட்டா? சரி, இப்ப நம்ம ஆண்டவர் படைப்பின் ரகசியத்தை சொல்லணும் பாருங்க. ஆதாம் ஏவாள் ஆண்டவர் உருவாக்கின முதல் மனிதர்கள். கரெக்டா? கரெக்ட். அப்ப அது என்ன கணக்கு? 1:1. வெரி குட். படைப்பின் ரகசியம் 1:1. சரி, ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்தது. கரெக்டா? ஒரு மிகப்பெரிய பிரளயம். யார் காப்பாற்றப்பட்டது? நோவாவும் அவன் குடும்பமும். என்ன கணக்கு? எவ்வளவு பேர் காப்பாற்றினாரு? இல்ல, எத்தனை பேர் காப்பாத்தினாரு? 8 பேரு. என்ன கணக்கு? 1:1ங்க இல்லையா? ஆண் 1 பெண் 1, ஆண் 1 பெண் 1, ஆண் 1 பெண் 1. சொல்றது புரியுதா? நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய ரகசியம் இதுதான், படைப்பின் ரகசியம் இதுதான். படைப்பின் ரகசியம் புரிந்து கொள்ளுங்க. 1:1. ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண். ஒரு பெரிய பிரளயம். பிரளயத்துல எப்படி காப்பாற்ற முடியுங்க? யார் மாட்டுவா யார் போவான்னு தெரியாது இல்ல. ஆனாலும் எப்படி காப்பாத்தி இருக்கிறாரு? 1:1 கணக்குல தான் காப்பாத்தி இருக்கிறாரு. அப்ப ஏசாயா 4:1 1:7 நீங்க என்ன பண்ணுகிறீங்க? என்னங்க என்னங்க வரப்போதா? வந்துச்சு. இப்ப அதுதான் உங்களுக்கு சொன்னேன் நானு. 2011 சென்சஸ்ல கணக்குல எத்தனை கோடி? 7 கோடி அவுட். இப்ப ஒண்ணு வேணாங்க, 2008 வரப்போகுது இல்லையா? நீங்க பாருங்க, பெண் விதவை எண்ணிக்கை காட்டுவான் எவ்வளவுன்னு பாருங்க. 2028 கணக்கு காட்டுவான் பாருங்க, எவ்வளவு காட்ட போறான் பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ரைட்டா? அப்போ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, எவ்வளவு பெரிய நன்மையை நான் அறிந்தும் அறியாமல் இருக்கிறேன்.
எந்த நேரம் முக்கியம் இல்லையா? ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க தான் சொன்னீங்க, ஐயோ இது விசேஷங்க சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொன்னீங்க, ஆனா பயன்படுத்துறீங்களா? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், எத்தனை பேரு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, எத்தனை பேர் அனுதின தியானமாக பரிசுத்த வேதாகமத்தை நீங்க பயன்படுத்துறீங்க? உண்மையா சொல்லணும். உண்மையா எத்தனை பேரு? 4 பேர் தான். 4, 5, 6 பேர். மத்தவங்க தான் ரைட்டா? இப்ப நீங்க தானே சொன்னீங்க இவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இவ்வளவு அதிசயம், இவ்வளவு அற்புதம், இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்போ ஏன் பயன்படுத்துறது இல்ல? எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்கு? குடும்ப ஜெபம் கை தூக்குங்க. ஏன் குடும்ப ஜெபம் நான் சொல்லுமா? என்ன எப்ப எத்தனை மணிக்கு மேல நடக்குது? 7:30 மணி. யார் யாரு? வெரி குட், வெரி குட். வேற யார் கை தூக்குறது? வெரி குட். சரி, இப்போ உங்க ஓரளவுக்கு குடும்ப ஜெபம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. மத்தவங்க என்னாச்சு இல்லையா? மத்தவங்க என்னாச்சு? ஏன் பண்றது இல்ல? அப்போ எவ்வளவு குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்காவது எனக்கு தெரியாதுன்னு யாராவது தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. அப்படியா? எனக்கு தெரியாதுன்னு யாராவது சொல்லுவீங்களா? இல்ல, எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீடுனா என்ன அர்த்தம்? கூரை இல்லாத வீடுனா என்ன அர்த்தம்? மழை வந்தாலும் தனி விழும், தூசு வந்தாலும் விழும், ரைட்டா? வெயில் வந்தாலும் வரும். பாதுகாப்பற்ற ஒரு சூழல். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு பாதுகாப்பு இல்லாத வீடு. கரெக்டா? பாதுகாப்பு இல்லாத வீடு. உண்மைதானே? ஏன் பாதுகாப்பா இல்லாத வீட்டுல நீங்க வாழறீங்க, உங்க வீட்டுல ஏன் குடும்ப ஜெபம் நடக்கல? ஆனா இங்க வந்து ஐயா என்னை காப்பாத்து கதறமா, இங்க வந்து ஐயா என்னை காப்பாத்து என்னை காப்பாத்துன்னு சொல்றோமா? எதுக்கு? அவர் தான் சொல்லி இருக்கிறாரு. வாசிங்க சங்கீதம் 1:1-2. பத்தியா? உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனே மனுஷியே பாக்கியவான். அப்போ இவ்வளவு அழகா சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் பயன்படுத்தல? நிர்விசாரம். ரைட்டா? அப்ப வந்த கொரோனாவுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். ஆனா நாம என்ன சொல்றோம்? சைனாக்கார ஆரம்பிச்சுட்டான். நம்ம தானே காரணம். யார் அனுப்புனா என்ன? ஆனா வந்துச்சா இல்லையா? யார் காரணம்? நம்ம தான் காரணம். ஆமா, யாரையோ பயன்படுத்துறாரு, அவனதான். ஆனா அவன் காரணம் கிடையாது, நான் தான் காரணம். ஏன்? நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அவருடைய வார்த்தையை நான் பின்பற்றவில்லை, அவருடைய வார்த்தையின் நடக்கவில்லை, அவரை எனக்கு துருகமாக நான் வைக்கவில்லை, அடைக்கலமாக நான் வைக்கவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? எவ்வளவு பேர் இறந்தாங்க தெரியுமா? உங்களுக்கு கணக்கு தெரியுமா? கொரோனாவில இந்தியாவில மட்டும் எவ்வளவு பேர் இறந்தாங்க தெரியுமா? நமக்கு தெரியாது. தெரியாத ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். 46 லட்சம். 46 லட்சம். ஆனா அரசாங்கம் நமக்கு கொடுத்த கணக்கு எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம். எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? 5 லட்சம் எங்க, 46 லட்சம் எங்க? அப்போ பாருங்க, இதான் நம்முடைய நிலைமை. தயவு செய்து இனி இப்படி இருக்காதீங்க. இனி நான் இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்க கூடாது? இப்ப வாசிங்க லூக்கா 17 26 வாசிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார் நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாட்கள் முதல்
ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். அழித்து போட்டது நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், தட்டினார்கள். லோத்து இப்ப ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு உண்மையை சொல்றேன். இப்ப நடந்தது வருஷத்தின் ஆரம்பத்துல 2026 ஆரம்பத்துல ஜமைக்கா என்ற ஒரு நாடு இருக்கிறது. ஜமைக்கான்னு ஒரு நாடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மேப்ல படிச்சவங்க எல்லாரும் இருப்பீங்க. உங்களுக்கு ஜமைக்கானா என்னன்னு தெரியும். அந்த நாடு ஒரு கிறிஸ்தவ நாடு. எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தெரியுமா? 90% கிறிஸ்தவர்கள். ரைட்டா? ஆனால் அந்த நாடு பெரும் சூறாவளி 260-280 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளினால பாதிக்கப்பட்டு பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ரைட்டா? சரி, அடுத்தது வெனின்சுலா ஒரு கிறிஸ்தவ நாடு. அதுல எவ்வளவு பேரு? அதே 90-92% கிறிஸ்தவர்கள் வாழ்கிற நாடு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 2 பூகம்பம், 2 7.1 ஒரு நிமிஷத்துக்கு குறைவான 30 செகண்ட் 30 வினாடிகள்ல அடுத்த 7.5 அந்த லிட்டர் அளவுல ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்தது. லட்சக்கணக்கிலால இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியே வெளிவந்தது. ஆனா இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சரியான கணக்கு வெளியிடப்படவில்லை. இப்ப அரசாங்கத்தினுடைய கணக்கு நமக்கு தெரியும். இப்ப நானே உங்களுக்கு சொன்னேன், இந்தியாவில கொரோனாவில இறந்தவங்க 46 லட்சம். ஆனா கணக்கு எவ்வளவு சொன்னாங்க? 5 லட்சம். இந்த மாதிரிதான் கணக்கு வரும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது கொலம்பியா. எல்லாம் சமீபத்துல நீங்க நியூஸ் பாப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க. கொலம்பியா பூமி அதிர்ச்சி. எவ்வளவு பெரிய, அதாவது இந்த முறை எப்படி தெரியுமா காட்டினாரு? ஒரு பெரிய கத்தீட்ரல், ஒரு பெரிய ஆலயம் போட்டோல காட்டுறான். பெரிய கத்தீட்ரல் அப்படியே இப்படி போகுது. அதனுடைய கோபுரம் விழுந்தது. தெரியுமா? இதுவும் ஒரு கிறிஸ்தவ நாடு. ஏன் வரிசையா கிறிஸ்தவ நாடு ஆயிடுச்சுன்னு வர்றாரு? யோசிச்சுமா? யோசிக்கவே இல்லை. எனக்கு அது தெரியவே தெரியாது. நான் என்ன சொன்னேன், இது ஒரு செய்தி மாதிரி நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு அது என்னது? ஜஸ்ட் செய்தி. கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் நிலைமை. சமீபத்துல இந்தோனேஷியா. இப்ப நீங்க சொல்வீங்க இந்தோனேஷியா முஸ்லிம் நாடுன்னு. உண்மைதானே? ஆனா எந்த பகுதி தெரியுமா பாதிக்கப்பட்டது? புளோரன்ஸ் என்ற பகுதி பாதிக்கப்பட்டது. அந்த பகுதி இருக்கிற மொத்த கிறிஸ்தவன் அங்கதான் இருக்கிறான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன் இப்ப இந்த வார்த்தையை அதுவும் சம்பந்தப்படுத்தி பாருங்க. இந்த வார்த்தையும் எந்த வார்த்தை? லூக்கா 16, 17, 26. இப்ப நடக்குதா? ஆனா மக்கள் எப்படி இருக்கிறாங்க? நிர்விசாரமாக இருக்கிறார்கள். ஏன்? பயம் இல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோன்ற உணர்வு இல்ல. எல்லாத்தையும் நம்புறான். இப்ப வித்தியாசம் வேற தெரியல. பரிசுத்த ஆவியானவருக்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் என்ன இல்ல? வித்தியாசம் தெரியல. வித்தியாசம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ கணக்கு காட்டுறதுக்காக ஏதோ நானும் போனேன் சர்ச்சைக்கு, நானும் வந்தேன் சர்ச்சைக்கு. இந்த வாரம் எல்லாம் அடுத்த வாரம், அடுத்த வாரம் அடுத்த வாரம், அடுத்த வாரம் அடுத்த மாசம், அடுத்த மாசம் அடுத்த வருஷம். சர்ச்சை இருக்கத்தானே செய்யுது, சர்ச்சை இருக்கத்தானே போகுது. எனக்கு என்ன ஒண்ணு பெரிய வித்தியாசம் தெரியல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு தப்பு செய்யறேன்னு வச்சுங்களேன். நான் ஒரு தப்பு செய்யறேன்னா என்ன தெரியுமா சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாக்க. என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு தப்பு செய்யறீங்க, நீங்க அதுக்கு என்ன சொல்வீங்க? சாரி சொல்லுவீங்களா? எனக்கு இது ஒரு ஆச்சரியமாகுது. சாரி சொல்லுவேன்னு சொல்றதே ஆச்சரியமாகுது. என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் சொல்லிட்டேன். இப்ப சொல்லுவீங்களா? ஆமான்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா? நான் சொல்லட்டுவேன். அதாவது
ஊர்ல நடக்காதான் நன்மை. என்ன இன்னமோ பெருசா சொல்றீங்க? யாரும் பண்ணாங்க, நான் செஞ்சுட்டேன். இது ஒரு பெரிய தப்பா? சொல்றவா இல்லையா? இப்ப சாரின்னு சொன்னீங்களா, நீங்க இதை சொல்லுவீங்களா? சிரிக்கிறாங்க பாருங்க. அவங்க தலை குனிஞ்சு சிரிக்கிறாங்க. இது ஒரு பெரிய தப்பா? கிடையவே கிடையாது. இல்ல, நான் அப்படித்தானே இருக்கிறேன். அப்புறம் எப்படி அது? எனக்கு அவனுக்கு வித்தியாசம் வரும். எனக்கு அவனுக்கு எப்படி வித்தியாசம் வருங்க? நான் என்னுடைய குற்றத்தை நான் அறிக்கையிட வேண்டும். ஆமாங்க, அது தப்பு பண்ணிட்டேன், தப்புதான், தப்புதாங்க, சாரிங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இனிமே நான் வர்றாம பாத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஆனா இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் தப்பு சொன்ன நான் ஏத்துக்கவே மாட்டேன். எத்தனை பேர் தவறுன்னு சொன்னா எத்தனை பேர் ஏத்துக்கொள்ள தயாரா இருக்கீங்க? தவறு ஏத்துக்கொள்ள தயாரா? கிடையவே கிடையாது. ஆனா 2 பேர் தலையாட்டுறீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா உண்மை அதல்ல. எனக்கு கோவம். இப்ப ஒண்ணு கேக்குறேங்க, இப்ப உங்க பிள்ளை, இப்ப ஒண்ணு இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பிள்ளை உங்களுக்கு தப்பு செஞ்சிருச்சு, ஒருத்தர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னமா? பத்தியா 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 என்ன அழகா சொன்னாங்க பாருங்க. ஏத்துக்க மாட்டேங்க. எப்படிங்க? என் பையன் செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டான். ஆனா செஞ்சிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். நான் ஒத்துக்கவே மாட்டேன். கிடையவே கிடையாது. உங்க பையன் ஏதாவது பண்ணிருப்பான், அவர் ஏதாவது பண்ணிருப்பார், அவரை பாருங்க. என் பையன் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா கிடையாது. இப்ப ஆண்டவர் உங்களை பாராட்டுவாரா? எப்போ செய்யறது? இதுக்கப்புறம் கேக்குறீங்களான்னு தான் கேள்வி. கேக்குறீங்களா? கேட்டீங்கன்னா நல்லது, கேட்க பழகுங்க, கேட்டீங்கன்னா நல்லது. சரி, கடைசியா நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து ஒரு முக்கியமான செய்தியை மட்டும் சொல்றேன். பரிசுத்த வேதாகமம் ஒன்றை எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரைட்டா? நிறைய இருக்கு, அதுல 3 குறிப்பு இருக்கு. ஆனா 3 குறிப்புக்கு சான்ஸே இல்லை. ஒரே ஒரு குறிப்பு மட்டும். சிஸ்டர் நல்லா சிரிக்கிறாங்க. சிஸ்டர் சூப்பர். அப்ப நல்லா கவனிங்க. 3 குறிப்பு சொல்லணும்னு வந்தேன், ஆனா அந்த 3 குறிப்பை சொல்ல முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன். ரைட்டுங்களா? வாசிங்க. ஆதியாகமம் 16:11. 16:11. வெரி குட். கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். ஹல்லேலூயா. சரி, இப்ப என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். ஆமா ஆமா, அப்படின்னா என்ன பொருள்? பத்தியா வசனம் புரிய மாட்டேங்குது நமக்கு. என்ன சொல்றாரு? என்ன சொல்ல வர்றாரு? கேட்டதுனால என்னங்க? பத்தியா, இப்படி சொன்னா எப்படிங்க? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். என்ன சொல்றாரு? அங்கலாய்ப்பை. ஐயோ, என்னங்க வசனத்துக்கு பதில் சொல்லவே மாட்டேன்றீங்க? நான் சொல்லட்டுமா? சரி, நான் சொல்லுங்க. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் உன் பிறக்க போகிற உன் குமாரனுக்கு இஸ்மவேல்னு பெயர் வைன்றார். கரெக்டா தப்பா? அதை தாங்க நான் கேட்கிறேன். இதை இப்படி சொன்னீங்களா? நீங்க இப்படி சொன்னீங்களா? ஏன் இப்படிதாங்க வசனத்தை வாசிக்கணும்?
சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பொருள் தெரியுமா? என்ன பொருள்? நீ எல்லாம் சொன்னீங்க. என்ன பொருள்? என்ன பொருள் சொல்லட்டுமா? என்ன பொருள் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா வேணாம்? அதாவது இஸ்மவேல் என்ற பெயருக்கு காரண பெயர் என்று பொருள். கரெக்டா? உண்மையா இல்லையா? இஸ்மவேல் என்ற பெயர் ஒரு காரண பெயர். சரியா தவறா? சரி. கரெக்டா? சரி. இப்ப நீங்க எல்லாம் எப்படி பெயர் வைக்கிறீங்க? நீங்க எப்படி பெயர் வைக்கிறீங்க? நீங்க எப்படி பெயர் வைக்கிறீங்க? அம்மா பேர் சேர்ந்த மாதிரி. நான் சொல்லட்டுமா எப்படி பேர் வைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? இப்ப ஒரு அம்மா ஒருத்தர் வராங்க, உள்ள வராங்க, வந்து பாஸ்டர் கிட்ட, ஐயா என் பேர் மேரின்றாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? ஆர்சின்னு வேற நினைப்பாங்களாம். கிறிஸ்டியன் பேர். இவங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா போயிட்டாங்க. பாத்துங்க எப்படி இருக்க பாருங்க. நான் எப்படி டீச் பண்ணி இருக்கிறேன் பாத்துங்க. நான் எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று யோசியுங்கள். இது ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப முக்கியம். வசனம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? என்னை காரண பெயர் வைக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் எப்படி பெயர் வைக்கணும்? காரண பெயர் வைக்கணும். இப்ப வாசிங்க, ஆதியாகமம் 17:5 வாசிங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை பிரதான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தப்பட்டபடியினால் உன் பெயர் ஆபிரகா. என்ன பெயர் அது? பத்தியா? காரண பெயர். ரைட்டா? காரண பெயர். நான் எப்படி பெயர் வைக்கிறேன்? இப்ப சகோதரி தான் சாட்சி. இப்போ அவங்க என்னன்றாங்க, மேரின்னு உள்ள வந்தா இவங்க ஆர்சி. ஆண்டவர் அப்படித்தான் உங்களை பேர் வைக்க சொன்னாரா? நீங்க பிரிக்கிறீங்க. நீங்க பிரிக்கிறீங்க. எப்படி பிரிக்கிறீங்க தெரியுமா? இப்ப இன்னொன்னு சொன்னா புரிஞ்சுப்பீங்க. நம்ம எல்லாம் எப்படி, நம்ம ஒரு சபை, அந்தோனி, ஜார்ஜ், ஜேவியர், பிரான்சிஸ், இதெல்லாம் யார் பேரு? நான் வைக்க மாட்டேன். அவன் யாரு? அவனும் கிறிஸ்தவன் தான். கரெக்டா? ஆனா நான் வைக்க மாட்டேன். ஏன்? இஸ்மவேல் பேர் வைப்பீங்களா? நீங்க இஸ்மவேல் பேர் வைப்பீங்களாங்க? ஏன் வைக்க மாட்டீங்க? ஆண்டவர் சொன்னாரா? முஸ்லிம் பேர் ஒதுக்கிட்டீங்க. அப்ப யார் பிரிக்கிறது? ஆண்டவர் சேர்க்கிறார். ஆண்டவர் சேர்க்கிறவர். ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு, நீ முஸ்லிம், நீ இந்து, நீ ஆர்சி. இப்ப நல்லா கவனிங்க. பீட்டர் தயாளன் அப்படின்னு பேர் வைக்கிறான். யார் தெரியுமா? நம்ம வச்சுப்போம். ரைட்டா? ஆனா சிஎஸ்ஐ மெயின்லைன் சர்ச் எப்படி தெரியுமா? ஆபிரகாம், யாக்கோபு, மோசஸ் வச்சுப்பான். நான் எப்படி வந்தேன்? என் பழைய பேரையும் வச்சுப்பேன், புது பேரையும் வச்சுப்பேன். ரைட்டா? இப்ப எப்படி நம்ம வாழ்ந்துருக்கிற பாருங்க. ஆண்டவர் எங்க உங்களுக்கு இப்படி வைக்க சொன்னாரு? எங்க வைக்க சொன்னாரு? எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுக்கிறோம். காரண பேர் ஏன் வைக்க சொன்னார் தெரியுமா? நீங்க எல்லாத்தையும், இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேர் தெரியுமா? இயேசு என்ற பொருள் என்ன தெரியுமா? வாசிங்க, மத்தேயு 1:23-21. அவன் ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதுக்கு என்ன பெயர்? இது என்ன பெயர்? காரண பெயருங்க. காரண பெயர். இயேசு என்ற பெயர் என்ன பெயர்? காரண பெயர். என்ன காரணம்? அவர் நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதற்காக அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். சரி, யோவான் ஸ்நானகன், இவங்க ரெண்டு பேரும் நமக்கு முக்கியம். பழைய ஏற்பாடு கொண்டிருக்கலாம், புதிய ஏற்பாட்டுல யோவான் நமக்கு, யோவான் ஸ்நானகன் முக்கியமா இல்லையா? வாசிங்க, லூக்கா 1:13.
தூதர் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு யோவான் என்று பெயரிடு. யார் சொல்றது? தேவதூதன் கனவிலே தோன்றி சகரியாவுக்கு சொன்ன வார்த்தை. இப்ப யோவான் என்ற பெயருக்கு என்ன பொருள்? அது அவனுக்கு ஒரு பட்ட பெயர். அது ஒரு பட்ட பெயர். கரெக்ட், நீங்க சொன்னது தப்பு கிடையாது. மறுபடியும் நான் மாறல. நான் என்ன பண்ணல, நான் மாறல. உங்களை கரெக்ட் தான் சொல்றேன். கரெக்டான வார்த்தையை பாருங்க. 14வது வசனத்தை வாசி. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆகவே அவனுக்கு யோவான். ரைட்டா? சரி, ஆண்டவர் எந்த சந்தோஷத்தை சொல்றார் தெரியுமா? ஆண்டவர் எந்த சந்தோஷத்தை யோவானுக்கு சந்தோஷம் என்று பெயர் வைக்கிறார் சொல்றாங்க. பார்க்கலாம், வாசிங்க. லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எந்த சந்தோஷம்? இயேசு கிறிஸ்து பிறந்தது நமக்கு சந்தோஷம். ரைட்டா? அந்த சந்தோஷத்தை தான் யாருக்கு பெயரா வைக்கிறாங்க? யோவானுக்கு பெயரா வைக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். 6 மாசம் தாங்க வித்தியாசம். ஆண்டவருக்கும் யோவானுக்கு எத்தனை மாசம் வித்தியாசம்? 6 மாசம் வித்தியாசம். என்ன பெரிய வழி ஆயத்தப்படுத்திடுவான்? அவன் எப்படி வழி ஆயத்தப்படுத்தினான்னா, அவனுக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டது. அவன் ஓடும்போது, சின்ன குழந்தையா இருக்கும் ஓடும்போது சந்தோஷம் சந்தோஷம் கூப்பிட்டு இருப்பாங்க. அவங்க பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் என்ன நினைச்சு கூப்பிட்டு இருப்பாங்கன்னா, இயேசு பிறக்க போறாரு, இயேசு பிறக்க போறாருன்ற எண்ணத்தை மனசுல வச்சு அவனை கூப்பிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா! அதனாலதான் யோவான் ஸ்நானனுக்கு என்ன பெயரு? வழியை ஆயத்தப்படுத்தினான் என்று பெயர். அப்போ நமக்கு என்ன வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், பெயர்கள் எல்லாம் காரண பெயராக வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தவறாக எப்படி தவறு தெரியுமா? வாசிங்க, அதுலயே 1:59 வாசிங்க. பாத்தீங்களா? அவங்க உறவுக்காரங்க இது நமக்கு வழக்கம் இல்லையா? நான் உங்க குடும்பத்துல யாரும் அப்படி கிடையாது. உன் குடும்பத்துல சகரியா அந்த மாதிரி பேர் தான், இந்த யோவான் பேர் கிடையாது, ஆகவே வைக்காது அப்படின்னு உறவுக்காரங்க சொல்றாங்க. ரைட்டா? அதனால ஆனால் அவர்கள் மனைவியோ அவருடைய கணவரோ, இன்னொரு அந்த உண்மையை நீங்க நேரம் ஆயிடுச்சு, அதனால நீங்க படிச்சு பைபிள் படி அடுத்த முறை வரும்போது இன்னும் விளக்கமா நான் சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. அவன் கணவனுக்கு ஊமை ஆயிடுது, பேச முடியாது. ஆனால் அவருடைய மனைவி சொல்றா, இல்ல இல்ல யோவான். எப்படி சொல்லியிருக்கோம்? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஆவியானவர் அவரை பேச வைத்தார். அவர்கள் அது மட்டும் இல்ல, உறுதியா இருந்தாங்க. அவருடைய உறவுக்காரங்க இப்படி வைக்க கூடாதுன்னு சொல்லும் போது, இல்லங்க இப்படிதான் பேர் வைக்கணும். அப்புறம் போய் அவருடைய கேட்கிறாங்க. யார்கிட்ட? அவருடைய கணவர்கிட்ட கேட்கிறாங்க. அவரும் அதே ஸ்லேட் பலகையை வாங்கி அவர் பெயர் எழுதுகிறார். என்னன்னு எழுதுறாரு? யோவான் எழுதினாரா. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். புரிந்து கொள்ளுங்கள். தவறாக சில விஷயங்களை செய்து விடாதீர்கள். அப்ப நான் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள். ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. அப்ப இன்னைக்கு ஏராளமான விஷயங்களை உங்களோடு கூட பேச வேண்டும், உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்தோம். பரவாயில்ல. ஆண்டவர் இன்னொரு சமயத்தை வாய்க்க பண்ணும் பொழுது நிச்சயமாக ஏராளமான காரியங்களை உங்களோடு பேசுவதற்கு, உங்களை வழி நடத்துவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை பகுத்து பேசுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆவியின் வரங்கள் 9. அதுல ஒரு வரம் என்ன வரம் தெரியுமா? என்ன வரம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, விசுவாசம் என்பதும் ஒரு வரம். ஹல்லேலூயா! விசுவாசம் என்பதும் ஒரு வரம். 9 விசுவாசம்.
ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்றாலே நான் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் இருக்கிறேன் என்று பொருள். ஹல்லேலூயா. அப்படியே நின்று கொண்டே ஒன்றை வாசிங்க 1 கொரிந்தியர் நின்று கொண்டே ஒரே நிமிஷம் 6:3. ஒண்ணு இல்லைங்க. பன்னிரண்டு 3. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். ரைட்டா? அப்ப எனக்குள் அவருடைய ஆவி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரை அறிக்கை பண்ணுவேன். அது இருந்தாலே நான் புரிந்து கொள்ளலாம் எனக்குள் அவருடைய ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். விசுவாசமும் ஒரு வரம். நான் இயேசுவை அறிக்கை பண்ணுகிறேன், அந்த நிலையில் இருந்தாலே எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றுதான் பொருள். தெரியுமா? அப்ப தயவு செய்து உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது 3 மிக முக்கியமானது. 3 மிக முக்கியமானது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, ஆலயத்திற்கு தவறாமல் கலந்து கொள்வது. உங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்யணும். நான் அதை விருத்தி அடைய வேண்டும், நான் பலப்பட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவா வர வேண்டும், வாஞ்சே வர வேண்டும், ஆவியானவர் என்னோடு கூட இன்றைக்கு என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நான் வர வேண்டும். இதெல்லாம் ஆவியின் உந்துதலால் நடக்கிற காரியங்கள். ஆவியின் உந்துதலால் நடக்கிற காரியங்கள். மறந்து விடாதீர்கள், மறுத்து விடாதீர்கள். அப்ப இந்த ஒரு காரியத்தை நீங்க தவறாமல் செய்ய. மற்றொன்று, கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம வீட்டுல ரசம் சாதம்னு சொல்றாங்க. எவ்வளவு சாப்பிடுவீங்க? கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. பிரியாணி எவ்வளவு பத்தியா? அம்மா கைப்பத்தியா? அம்மா கைப்பத்தியா எவ்வளவு வருது? முதல்ல ரசம்னு ஒண்ணு கொஞ்சம் தாங்க சாப்பிடுவேன் நானு. அம்மா சொல்றாங்க, என்ன அழகா முகத்தை பாக்கணுமே, ரசம் கொஞ்சம் தாங்க நான் சாப்பிடுவேன். ஆனா பிரியாணி நிறைய. எவ்வளவு தூரம்? கழுத்து வரைக்கும். அப்போ நீங்க வேதத்தை எப்படி வாசிக்கணும் தெரியுமா? பிரியாணி மாதிரி. அல்லேலூயா. இப்ப இவ்வளவு நாள் எப்படி சாப்பிட்டுக்கிறீங்க தெரியுமா? வசனத்தை ரசம் மாதிரி சாப்பிட்டுக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்புறமா வச்சிடலாம், அப்புறம் பாத்துக்கலாம். பத்தியா தொட்டுக்கிற மாதிரி. ஆனால் தயவு செய்து இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளுங்க, இன்னைக்கு முடிவெடுங்க, இன்றைக்கு முடிவெடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நான் இனி முதல் பிரியாணி மாதிரி சாப்பிடுவேன். அதுக்காக தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நான் தியானிப்பது எனக்கு பாக்கியம். மாத்திரமல்ல, ஒரு சின்ன ரகசியத்தை சொல்றேன். சின்ன ரகசியம். இப்ப நீங்க சாப்பிடுறது எதுக்கு? சரீரத்திற்கு. ஆனா இந்த வசனத்தை சாப்பிட்டா ஆத்மாவுக்கு புஷ்டி. அல்லேலூயா. இப்ப நீங்க சரீரத்துக்கு சாப்பிடுறீங்க, சரீரத்துக்கு தூங்குறீங்க, சரீரத்தை உடுத்துறீங்க, சரீரத்தை அழகுபடுத்துறீங்க. ஆனா ஆத்மாவை என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ஒண்ணுமே செய்யலையே. அப்ப அதற்கு நான் வசனத்தை வாசித்தால் தான் அது போஷிக்கப்படும், அது உற்சாகப்படும், அது எழுப்புதல் அடையும், அது உயர்வடையும், அது என்னை பலப்படும். அப்ப
பிரியமானவர்களே, தயவு செய்து ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரோடு கூட பேசுங்க, ஆண்டவரோடு கூட இடைப்படுங்க. ஜெபிப்பது முக்கியம், வேத வாசிப்பது முக்கியம், ஆலயத்திற்கு வருவது முக்கியம். மாத்திரமல்ல, ஆலயத்திற்கு வரும்போது உங்க குடும்ப மக்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். குறைந்தபட்சம் அவர் சொன்னார், ஊரெல்லாம் போய் சொல்ல, அப்புறமா சொல்லுங்க, தவறு இல்லை, போய் சொல்லணும். ஆனா உங்க குடும்பம் இங்க இருக்கணும், உங்க குடும்ப மக்கள் இங்க இருக்கணும். அவர்களை முதல்ல தட்டி எழுப்புங்க, அவர்களை தட்டி எழுப்புங்க. சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பேர்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நான் விசுவாசிக்கிறேன் தானே, அப்ப நான் செயல் பண்ணவா வேண்டாமா? நான் வாயில சொல்லிட்டு நான் கணவர் எங்க அனுப்புறேன், நீ போய் சம்பாதி, நான் வேணா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்படித்தானே இல்லையா? அவங்களே போயிடுவாங்க. ஆனா ஜெபம் பண்ணுங்க, உங்களால முடியல, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை அவர் மனசை மாத்துங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்க பேச்சு கேட்க மாட்டாரு, பாஸ்டர் பேச்சு கேட்க மாட்டாரு, ஆண்டவர் பேச்சு கேட்க மாட்டாரா? அப்புறம் நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா. அப்ப பேச வைங்க, பேச வைக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கு. நீங்க அவரை பேச வச்சா அவர் அவங்க கிட்ட பேசுவார். மேட்ரு முடிஞ்சு போச்சு. சிம்பிள். தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்தீரே, நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்தீரே, கேட்ட வார்த்தைகளை நாங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு வராதபடி அதை நாங்கள் எங்கள் இருதயத்தில் இருத்தி செயல்பட வைங்க, உற்சாகப்படுத்துங்க. ஆவியானவரே, என் குடும்பத்தை ரட்சியுங்க. நான் குடும்பமாய் ஆலயத்திற்கு வர வேண்டும், உம்மை தொழுது கொள்ள வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். நீர் உன்னதர், நீர் பெரியவர், நீர் அதிசயமானவர். உம்முடைய அதிசயம் என்னுடைய செயலால் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, இறங்கும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா
இது பிரச்சனை